அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ். இது நபிகளாரின் நற்போதனைகள் பாகம் 34. இல்லாத நிபந்தனைகள் சம்பந்தமாக அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டிய, படித்தவர்களும் பாமரர்களும் அனைத்து மக்களும் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். அல்லாவின் வேதத்தில் இல்லாத நிபந்தனைகளை கூறுபவர்களுக்கு என்ன நேர்ந்தது? யார் அல்லாவின் வேதத்தில் இல்லாத நிபந்தனையை விதிக்கிறார்களோ அவர்களுடைய அந்த நிபந்தனைகள் வீணானது, செல்லாதது. அவர்கள் 100 நிபந்தனைகள் விதித்தாலும் சரியே, அல்லாவின் நிபந்தனை தான் நிறைவேற்றப்படத்தக்கதாகவும் உறுதியானதும் கட்டுப்படுத்தும் வலிமையுடையதும் ஆகும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரில் 2155வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கு. இஸ்லாமிய மார்க்கத்தை தந்தவன் அல்லாஹ். இந்த மார்க்கத்துக்கு முழுக்க சொந்தக்காரன் அல்லாஹ். அவன்தான் இந்த மார்க்கம் தொடர்பான அனைத்து விஷயங்களையும் முடிவு செய்ய வேண்டும். குறிப்பாக வணக்க வழிபாடுகள் முறைகள், தடை செய்யப்பட்ட ஹலால் சம்பந்தமான விஷயங்கள், அனுமதிக்கப்பட்டவை, தடை செய்யப்பட்டவை, இவற்றை அவனே அல்லாஹு தான் குறிப்பிட்டு நமக்கு சொல்லித்தர வேண்டும். அந்த அதிகாரத்தில் வேற எவனுக்கும் அணுவளவும் அணுகதே கிடையாது. அல்லாஹ் குறிப்பிடாத விதிகளை புதிதாக யாராவது உருவாக்கினால் அவை எந்த காலத்திலும் செல்லாது. இவ்வாறு செய்வது மாபெரும் குற்றமாகும். இறைவன் நமக்கு தந்திருக்கும் திருக்குர்ஆன் வேதத்தில் இல்லாத அல்லது அவனது திருத்தூதரான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறாத நிபந்தனைகளை விதிப்பது இஸ்லாமிய சட்டப்படி மாபெரும் குற்றமாகும். உதாரணமாக, தொழுகைக்கு வருபவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என சில பள்ளிவாசல் முகப்புகளில் எழுதப்பட்டிருக்கிறது. 4 மதகுகளை பின்பற்ற வேண்டும், தலையில் தொப்பி அணிந்திருக்க வேண்டும், சத்தமிட்டு ஆமீன் கூறக்கூடாது, 2வது ஜமாத் வைத்து நடத்தக்கூடாது, விரல் அசைத்து தொழக்கூடாது என்று பல நிபந்தனைகளை பள்ளிக்கு வருபவர்களுக்கு விதிக்கப்படுகிறது. இந்த நிபந்தனைகளில் எந்த ஒன்றையும் திருக்குர்ஆனோ அதன் விளக்க உரையாக உள்ள நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளோ கூறவில்லை. இவ்வாறு இஸ்லாத்தின் அடிப்படை நூல்கள் விதிக்காத எந்த நிபந்தனைகளை யார் விதித்தாலும் அது நிராகரிக்கப்பட வேண்டும், நிராகரிக்கப்படத்தக்கது என்பதை இஸ்லாமிய சமுதாயம் மக்கள் உணர்ந்து செயல்பட வேண்டும் என தெளிவாக இந்த மார்க்கத்தை விளங்கி செயல்பட வேண்டும். அப்போதுதான் மறுமையில் நாம் வெற்றி பெற முடியும் என்ற எதிர்பார்ப்போடு செயல்படுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.